வணக்கம். இன்றைக்கி உங்கள் ஆதிஸ் ரெசிபியில் 3 விதமான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றது நான் சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த எள்ளு எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த எள்ளு நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை லைட்டாக தீட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கணும். அதே இது பண்ணுற நேரத்தில் அதே மாதிரி இன்னொரு பூரணமும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு கப்பு நான் ஆல்ரெடி ஆஃப் பாயிலாக நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா வற்றித்தட்டும். வற்றினதுக்கப்புறம் இதுலேயே நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த எள்ளு நல்லா ஆறட்டும். வானலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயில் பாதி தேங்காய் மட்டும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது இங்கே வறுபடுறதுக்குள்ளே இதில் பாருங்கள், இந்த தண்ணி கொஞ்சம் குறைஞ்சி நல்லா பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வெல்லத்தில் பாதி வெல்லம், நீங்கள் ஒரு கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா அதுலேயே அரை கப்பு அளவுக்கு சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணுன்னா நீங்கள் 3/4 கப்பு அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை கப்பு அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதை நல்லா கிளறி விட்டுருவோம். இது அப்படியே உங்களுக்கு நல்லா பாகாகி இது நல்லா கெட்டியாக மாறி வரும். அப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நம்ம தேங்காய் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதையும் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கார கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு ஒரு அதே வானலில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் கடுகு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் இது கூட நான் பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கொஞ்ச நேரம் ஊற வச்சு 3/4 வேக்காடை எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பூரணம் கொஞ்சம் குழைவாக போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் 3/4 வேக்காடை எடுத்துக்கோங்க. எடுத்ததை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும் பாசிப்பருப்பு. அதனால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த பாசிப்பருப்பு வெந்தால் மட்டும் போதும். பாசிப்பருப்பு வேக வைக்கிறப்பவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் உளுத்தம்பருப்பில் கூட செய்வாங்க, அதுவும் செய்யலாம். பாசிப்பருப்பில் செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பெரட்டிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம பூரண கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம்ல, அது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா இது இன்னும் திக்காகிற வரைக்கும் நான் அப்படியே இருக்கட்டும். நம்மளோட கார கொழுக்கட்டைக்கான பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே இந்த கடலைப்பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம எள்ளு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த எள்ளை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், மாற்றியாச்சு. இது கூட வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கப்பு எள்ளு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஏலக்காய் பவுட்ரு நான் ஆல்ரெடி பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எள்ளு பூரணத்துக்கு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திக்கானோம். ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த வெள்ளை பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த வெல்லம் பூரணம் நல்லாயிருக்கும். இந்த வெள்ளை பூரணம் கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும்.
ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு இதை நல்லா ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இதோ மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றினதுக்கப்புறம் இதோ வெல்லம் பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணியாச்சு 3 வகையான பூரணமும். ஆல்ரெடி நான் வந்து கொழுக்கட்டை மாவு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள். இந்த மாவு வந்து நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு வானலோ இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அளவு தெரியாமல் மாற்றிக்க வேணாம். ஒவ்வொரு மாவுக்கான இதுவும் வந்து தண்ணி அளவு வந்து மாறும். இப்போ வந்து இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும், நம்ம மாவு போட்டு கிளறிக்கலாம். தண்ணி வந்து இவ்வளோ நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி கிளறலாம். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கொழுக்கட்டை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட விரிசல் வராது. அதே மாதிரி உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். எவ்வளோ ஆறி போனாலும் உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. நான் வந்து 1.5லேருந்து 2 டம்ளர் தண்ணி வரைக்கும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. மாவு பாருங்கள் கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவை கிளறி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவில் கொஞ்சமாக எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை நடுவுலேருந்து இந்த மாதிரி ஒரு சொப்பு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த எள்ளு பூரணம் வைப்போம். வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி மடக்கி இந்த எட்ஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் வந்து அந்த பூரணம் எதுவுமே வந்து வெளியில் வராமல் நல்லா வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த அடியிலையும் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. விட்டுட்டு நான் வந்து இட்லி தட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து இதை வச்சிடலாம். வச்சுட்டு அதே மாதிரி அடுத்தடுத்த கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சிடலாம். அதே மாதிரி ஒரு கொப்பி மாதிரி ஒன்று செஞ்சாச்சு. இதில் இந்த வெல்லம் பூரணத்தை இதில் வந்து நம்ம வச்சிடலாம். இதை வந்து நீங்கள் பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டாலும் சரி. வச்சுக்கிட்டு நம்ம இது எல்லாத்தையும் இது மாதிரி ஒன்று சேர்த்து மேலே மோதகத்துக்கு இது மாதிரி வைக்கலாம். வச்சுட்டு எல்லா சைடும் நீங்கள் எந்த விரிசலும் இல்லாத மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மோல்டில் செய்யலாம். செய்யும்போது உங்களுக்கு மாவோட அளவு வந்து அதிகமாகும், உள்ளே இருக்கிற அந்த பூர்ணத்தோட அளவு வந்து குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் மோல்டில் செய்யாமல் மேக்ஸிமம் கையிலேயே இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு பழகிக்கும். இதே மாதிரி இங்கே பாருங்கள், இது மாதிரி நம்ம இந்த எந்த மாதிரி விரிசல் எதுவுமே இல்லாமல் நம்ம நல்லா இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதோ இன்னொரு தடவை இதே மாதிரி கொப்பி ரெடி பண்ணிட்டோம். இதில் நம்ம எள்ளு பூரணத்தை இதில் ஆட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த இதை வந்து இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இந்த மாதிரி மடக்குனிங்கன்னா இது ஒரு மாதிரியான இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். மாதிரி மற்ற எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம எல்லாமே செஞ்சிட்டோம். இதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுவும் நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் வந்து அதில் ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா எடுக்க வரும். எல்லா கொழுக்கட்டையும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், கொழுக்கட்டையெல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஒரு கொஞ்சம் கூட எந்த விரிசலும் இல்லாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதுவும் உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு. எதுவுமே பிரியாமல் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஆதிஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.